ஹலோ, வெல்கம் டு சாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காயை வச்சு ஒரு டிஷ் பார்க்க போறோம். இது ஒரு நதர் சிம்பிள் அண்ட் குவிக் ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப மினிமம் தாங்க. பூண்டு, மிளகு, அவ்வளவு, கத்திரிக்காய், இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரெண்டாவது, கத்திரிக்காயின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல ஃப்ளஷ் அதிகமா இருக்கு. இந்த கத்திரிக்காய் வந்து இப்ப கொத்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த டிஷ். அப்புறம் செட்டிநாடு பக்கம் கோஸ் மல்லி அப்படின்னு ஒரு டிஷ் பண்ணுவோம். அந்த டிஷ்ஷுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் வந்து நல்ல ஈடு இருக்கும், ருசியும் நல்லா இருக்கும். இப்ப இந்த வெரைட்டி வந்து நம்ம கெட்டி குழம்பு வைக்கிறதுக்கு அல்லது ஒரு மசாலா போடுறதுக்கெல்லாம் இந்த டைப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இந்த வகையான கத்திரிக்காய் வந்து ரொம்ப குவிக்கா வேகக்கூடிய ஒண்ணு. இந்த கத்திரிக்காயில எல்லாம் விதை இருக்காது, வேகிறதும் சீக்கிரம் வெந்துடும். இப்ப வந்து கத்திரிக்காய் நம்ம வந்து கடையில வாங்கும் போது நீங்க வந்து எந்தெந்த டிஷ்ஷுக்கு ஏத்த மாதிரி கத்திரிக்காயை வாங்கினீங்கன்னா அதுதான் வந்து நல்லா ருசியாகவும் இருக்கும். ரெண்டாவது, அந்த டிஷ்ஷுக்கு ஏத்த மாதிரி நல்லா சேர்ந்து வரும். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்ட கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஒரு ஹார்டாக இருந்துச்சுன்னா அதை வாங்காதீங்க. ஏன்னா அதில் விதை அதிகமாக இருக்கும், குழம்புக்கெல்லாம் அது நல்லா இருக்காது. காம்பு வந்து நல்லா நீளமாக, இப்போ பாருங்கள், நீளமாக லைட் க்ரீனாக அப்படி இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காய் ரொம்ப ருசியாக இருக்கும். ரெண்டாவது வந்து கத்திரிக்காய் எல்லாமே வாங்கின அன்னைக்கோ அல்லது மறுநாளோ ஒரு 2 நாள்ல நீங்க செஞ்சு முடிச்சிடணுங்க. அப்பதான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா அது கலர் மாறிடும், உள்ள இருக்க விதையும் கருப்பாயிடும். அப்படியாச்சுன்னா நமக்கு குழம்பு, மசாலா, எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் அதோட ருசி வந்து கம்மியா போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு கத்திரிக்காய் வாங்கின அன்னைக்கோ அல்லது மறுநாளோ நீங்க செஞ்சிருங்க. இப்ப இன்னைக்கு வந்து இந்த கத்திரிக்காயை வச்சு நம்ம வந்து டிஷ் பார்க்க போறோம். இப்போ இங்க பூண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தோல் உரிச்ச பூண்டை வந்து நல்லா இப்படி ஒரு தின்னா நறுக்கிக்கோங்க. அதான் நமக்கு நல்லா வதங்கும். இப்படி ஒரு தின் ஸ்டெப்ஸா போட்டுக்கணும். இப்போ கத்திரிக்காய் நறுக்கிக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த காம்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா 2ஆ நறுக்கி வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம கொஞ்சம் குண்டு குண்டா நறுக்க போறோம். அப்பதான் அது வந்து கடிச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு எண்ணெய் வந்து சும்மா கொஞ்சம், நீங்க ஆலிவ் ஆயிலும் ஊத்திக்கலாம் அல்லது நார்மல் எண்ணெயும் ஊத்திக்கலாம். ரொம்பலாம் இதுக்கு எண்ணெய் வேண்டியது இருக்காதுங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த பூண்டு அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ எந்த ஒரு காய்கறியும் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அப்படியே எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போடாதீங்க. போட்டிங்கன்னா அது ரொம்ப தெறிக்கும். அதனால என்ன பண்ணுங்க, எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இன்னொரு பவுலில் வச்சிருங்க. இதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபு. அதுவும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். இப்போ பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்து இந்த கத்திரிக்காய் எடுத்து போடலாம். இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம தண்ணியிலேருந்து கழுவி எடுத்த பிறகு உங்கள் கையை வந்து நல்லா தொடச்சிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நமக்கு உள்ளே போடும் போது தெரிக்காது. இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, ஹீட்டை வந்து ஹையில் வச்சு இதுக்கு தேவையான உப்பை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்தா அந்த உப்பு நானே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு வரும். இப்போ கத்திரிக்காயை நல்லா கிண்டி விட்டுட்டு என்ன பண்ணுங்க, மூடுங்க. மூடிட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. இந்த சிம்மில் அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. இப்போ டீ வந்து சிம்மில் தான் இருக்குது. எப்படின்னா ரொம்ப ஃபுல்லாக ரொம்ப 100% குக் பண்ணாதீங்க. ஒரு 3/4 வேக்காடு இருந்தால் தான் அது நம்ம வந்து கடிச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ரெண்டாவது, எல்லா காய்கறிகளுமே நீங்கள் வந்து ஒரு 3/4 வேக்காடில் எடுத்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். இப்போ இந்த உப்பு
போட்டோம். இப்போ அடுத்து இந்த மிளகு, இந்த பிளாக் பெப்பர் கார்ன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், லேசாக ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கத்திரிக்காய் வித் கார்லிக் அண்ட் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ஸோ செஞ்சு பாருங்கள். தயிர் சாதம், சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு கத்திரிக்காய் டிஷ். ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த கத்திரிக்காயை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விசாலாட்சி.